கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா. ஸோ 2 எவிக்ஷன் இருக்க போது நண்பர்களே. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. எப்பப்பா இந்த வாரம் இருக்குமா, அடுத்த வாரம் இருக்குமா, வாரம் இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமான்னு கேட்டுருந்தோம். அட்லாஸ்ட் இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்க போது. ஸோ யாராக இருப்பாங்கன்றதை நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ ஓட்டிங் ஆர்டர் இன்றைக்கும் பார்த்துலாம். இன்றைக்கி ஓட்டிங் ஆர்டரில் யார் ஃபஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாப் 3ல இருக்கிறது நம்ம முத்துக்குமரன், சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின். பார்த்துக்கோங்க. முத்துக்குமரன் இஸ் லீடிங் வித் ஹியூஜ் மார்ஜின் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃபாலோட் பை செகண்ட் பிளேஸில் நம்ம சௌந்தர்யா அவர்கள். சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமரனுக்கும் வந்துட்டு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காங்க நண்பர்களே. பயங்கர ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர் பிட்வீன் சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரன். பட் செகண்டுக்கும் தேர்டுக்கும் வந்துட்டு பயங்கரமான காம்படிஷன் போல். வீக்லேயே வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி வந்துட்டு ஸ்வாப் ஆயிருக்கு. ஜாக்லின் செகண்ட் வந்திருக்காங்க, உடனே சௌந்தர்யா செகண்ட் வந்திருக்காங்க, ஜாக்லின் தேர்ட் போயிருக்காங்க. அந்தமாதிரி நடந்திருக்கு. பட் இப்போ வந்துட்டு கடைசியில் ஓட் முடிஞ்ச வர, நேற்று நைட்டு முடிஞ்ச வர செகண்ட் இடத்துல சௌந்தர்யா, தேர்ட் இடத்துல ஜாக்லின், அப்படி ஃபோர்த் இடத்துல வந்துட்டு ஃபாலோட் பை மஞ்சரி, ராணவ், பவித்ரா, இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேஃபில் இருக்காங்க. டேஞ்சரில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயான் அவர்களும், நேற்று சொல்லியிருப்பேன் ரயான் அவர்களும் டேஞ்சரில் இருக்காருன்னு. அதேமாரி ரயான் இஸ் ஆல்சோ இன் டேஞ்சர் பொசிஷன். ரயான், ரஞ்சித் அவர்கள், சாமி வந்து கேப்டன் ஆகிட்டார். ஸோ ரஞ்சித் அவர்கள் எலிமினேட் ஆக மாட்டார் அப்படின்ற மாரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் எலிமினேட் ஆக மாட்டார் தான். ஏன்னா அவர் வந்துட்டு போன வாரம் தான் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி கொஞ்சம் ஃபைட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ப்ளஸ் கேப்டன் வேறு ஆகியிருக்காரு. நெக்ஸ்ட் வீக் நிறைய சம்பவங்கள் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னெல்லாம் பண்ண போகிறேன்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. சாமி ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. ரஞ்சித் அவர்களும் கொஞ்சம் டேஞ்சரில் தான் இருக்கார். நம்ம ஆனந்தி அவர்களுமே வந்துட்டு கொஞ்சம் அடுத்த இதில் வராங்க. ஆனந்தி, அப்புறம் லீஸ்டில் இருக்கிறது வந்துட்டு நம்ம சாச்சனா, தர்ஷிகா, சத்யா, இவங்களாம் இருக்காங்க. ஸோ தர்ஷிகா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து தகவல் படி ஆல்மோஸ்ட் அவங்க எலிமினேட்டட் ஆகிற ஒரு இதில் தான் இருக்காங்க. 2 எவிக்ஷனில் ஒரு எவிக்ஷன் தர்ஷிகா, இன்னொரு எவிக்ஷன் யாராக இருக்கும் ப்ரோ, நீ சொல்லுங்க ப்ரோன்னு அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒன்று தர்ஷிகாவாக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு சாச்சனா ஒரு சத்யான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சாச்சனா ஒரு சத்யா, இவங்க லீஸ்டில் இருக்கிறது, ரொம்ப லீஸ்டில் இருக்கிறது சாச்சனா, தர்ஷிகா, சத்யா, ரஞ்சித், இவங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேரில் ரஞ்சித் அவர்கள் போக மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அடுத்த வாரம் கேப்டன் ஆகிருக்காரு இல்லையா, கேப்டன் வேறு ஆகிட்டாரு. ப்ளஸ் வந்துட்டு அவங்க வந்து ஃப்ரீஸ் டாஸ்க்கு ஒரு கண்டென்ட் பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்டென்ட் வந்துட்டு ஒரு சன்னு வேறு உள்ளே வர்றதுக்கு ஸ்டோரி டாஸ்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் சன்னை பற்றி. ஸோ ஒரு சன்னு வர ஃப்ரீஸ் டாஸ்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு அடுத்த வாரம் கேப்டன்சியில் வந்துட்டு நல்லா பண்ணுவாருன்னு ஒரு இதை வச்சு அவங்க தூக்க மாட்டாங்க ரஞ்சித் சாரை. அப்படி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, சாச்சனா, சத்யா, இவங்க 3 பேரில் 2 பேர் யாருனாலும் போகலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் யார் எவிக்ட் ஆகணும், அந்த 2 பேர் யார் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். நன்றி, வணக்கம்.